ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் பார்டர்ஸ். சிஎஸ்எஸ் பார்டர்ஸ்னால் நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோ இல்லை ஆட்ரிபியூட்லையோ நம்ம ஒரு பார்டரை க்ரியேட் பண்ணி ஓகே அந்த பார்டரை நம்ம ஸ்டைல் பண்ணலாம், வித் சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் கலர் வைக்கலாம், அண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறது தான் இன்றைக்கி சிஎஸ்எஸ் பார்டர். நான் சும்மா எப்பயும் போல் பாடி டேக்கில் பி டேக் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு புது இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் லோரம் எப்சம் எப்பயும் போல் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பி டேக்கையும் கீழே இருக்க இந்த H4 டேக்கையும் தான் பார்டர் வச்சு அதுக்கு ஸ்டைல் பண்ண போகிறோம். அதோட வித்தை சேஞ்ச் பண்ணலாம், கலர் பண்ண போகிறோம், இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்பயும் போல் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு பி டேக், இந்த பி டேக் இருக்குல்ல, ஸோ இதுக்கு பார்டர் நம்ம வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டர் இப்போ நம்ம ஸ்டைல் பண்ணணும். இத்தனை டேக் இருக்குது பாருங்கள், பார்டர் ரேடியஸ், பார்டர் பாட்டம், டாப், டேஷ், டாட். இப்போ பார்டர் ஸ்டைல் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டேஷாக பார்டர் இருக்கும், டாட்னா டாட்டாக இருக்கும். இப்போ நான் டேஷ்டுக்கு இது வச்சுருக்கேன், சேவ் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ டேஷ்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? டேஷ்டாக. இதுவே டாட்டனா அந்த பார்டர் ஃபுல்லாக டாட்டடாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி H4 டேக் ஓப்பன் பண்ணி பார்டர் ஸ்டைல் டாட்டட்னு வச்சு பார்ப்போம். ஸோ நிறையா இருக்குது. பார்டர் ரேடியஸ் வைக்கலாம், பார்டர் பாட்டமில் எப்படி இருக்கணும், லெஃப்டில் எப்படி இருக்கணும், இதெல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்டர் டாட்டட், ஸோ டாட்டடாக இருக்கிறது தெரியுதா? உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக பண்ணி கொடுத்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, பார்டர் டாட்டட். வேறு நிறைய இருக்குங்க. குரூப் இருக்குது, இன்செட், அவுட் செட், சாலிட்னா ஃபுல் திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஓகே, குரூப் இருக்குது, அது வந்து அனிமேஷன் 3D மாதிரி இருக்கும். டபுள் இருக்குது, 2 இது தெரிகிற மாதிரி இருக்கும். 2 பார்டர் இருக்கும், ஒரு பார்டர் அதுக்கு மேலே ஒரு பார்டர். அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ண நான் இன்ஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், VS கோடு ஓப்பன் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பார்த்தா தெரியுது டபுள் இதில் இருக்கிற மாதிரி. ஓகே, பார்டர் ஸ்டைல்னால் இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வைக்க முடியும். இல்லைன்னா இன்ச் பை இன்ச் அந்த மாதிரி வைக்கலாம், வேல்யூஸும் கொடுக்கலாம். இப்போ வேறு எதாவது கொடுப்போம், இன்செட் ஆர் அவுட் செட் இந்த மாதிரி எதாவது கொடுப்போம். அவுட் செட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டாப்பில் இருக்கிறவருக்கு பார்டர் இருக்காது, கீழே ரைட் டு எல் ஷேப்பை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறது தான் பார்டர், அழகாக இருக்கும். இன்செட்னா எல் ஷேப்பை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கிறது தான் இன்செட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்டர் வித். பார்டருக்கு வித் வைக்க முடியும், பட் ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் பார்டர் வித்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் அதுக்கு ஏதாவது கிளாஸ் நேம் வைக்கணும். இப்போ நான் பீட்டர் கிளாஸ் =1 கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த P.1 அந்த பார்டர், அந்த கிளாஸ் நேம் இருக்கிற ஆட்ரிபியூட்டுக்கு தான் பார்டர் வித் வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்டர் கலர் வைக்கலாம், பார்டர் கலர் எப்படி வேணால் கலர் வச்சுக்கலாம். பார்டர் வித் திக்குன்ற மாதிரி கொடுக்கலாம், மீடியம், தின் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வேல்யூஸும் நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே பாருங்களேன், பார்டரோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும், திக்னஸ் வந்து அது நான் திக்குன்னு கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி வேல்யூஸும் கொடுக்கலாம். 5px, 20px, 25px, 30px அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம். இல்லை இன்ச் CHல் கொடுக்கலாம். பார்டர் ஸ்டைல் சாலிடில் நான் கொடுத்துருக்கேன். இதுவே நான் டாட்டரில் கொடுத்தா டாட்டடாக திக்காக தெரியும். ஸோ இப்போ நான் வேல்யூ கொடுக்குறேன், 20pxன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். 20px எப்பா எவ்வளோ பெருசு. ஸோ இதுக்கு நம்மளால் பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதாவது இம்பார்ட்டண்ட்டானது என்னதுன்னா, அந்த பேராகிராஃபுக்கும் அந்த ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு கிளாஸ் நேம் இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சு ஒன்றுமே இதில்லை, கலர் ஒயிட் வைப்போம். சேவ் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் காமெடியாக தெரியுது. ஓகே, இந்த மாதிரி தாங்க பார்டருக்கு நம்மளால் வித் வைக்க முடியும், ஸ்டைல் வைக்க முடியும், தனித்தனியாகவும் வைக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. ஓகே, பார்டர் வித்தை நான் சொன்ன மாதிரி தான் வைக்கணும். பார்டர் கலர் இதே மாதிரி தான், பார்டர் கலர் நம்ம என்ன வேணால் கலர் வச்சுக்கலாம்.
இப்போ வேல்யூஸ் கூட நம்மளால் மாற்றிக்கலாம். 20px வந்து 200px இல்லை 10px எந்த மாதிரி நம்ம வேல்யூஸை வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் வேல்யூ வைக்க முடியுமானா இல்லை. இப்போ பார்டர் வித்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாப் பாட்டம் 2 சைடு இருக்குல்ல, 4 சைடுக்குமே 4 டிஃப்ரென்ஸான வேல்யூ வைக்க முடியும் நம்மளால். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்டர் வித் இப்போ எனக்கு வந்து டாப்பும் பாட்டமுக்கும் ஒரு சைஸ் வேணும், சைடில் ஒரு சைஸ் வேணும். இப்படி தான் 20px பக்கத்தில் 10px வச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ வந்து டாப் அண்ட் பாட்டத்துக்கு, ரெண்டாவது கொடுத்த வேல்யூ வந்து சைட்ஸு. ஸோ நீங்கள் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். 20px மேலே கொஞ்சம் திக்காக இருக்கும், கீழே கம்மியாக தான் திக்காக இருக்கும். எனக்கு 4 சைடுமே 4 வேல்யூ வேணும்னா ஃபஸ்ட் கொடுக்குற டாப்புக்கு போயிடும், செகண்ட் கொடுக்குற ரைட் சைடுக்கு வந்துடும், தேர்டு கொடுக்குற வேல்யூ வந்து பாட்டமுக்கு வந்துடும், ஃபோர்த்து கொடுக்குற வேல்யூ வந்து லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி பார்க்கலாம். 4மே 4 டிஃப்ரெண்ட் வித்தாக இருக்கும். இங்கே பாருங்களேன், டாப் திக், ரைட் சைடு 10 6, இங்கே கீழே 6px, பார்க்குறது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்டர் வித்து இப்படி நம்மளால் இப்படி மட்டும்தான் நம்மளால் வேல்யூ கொடுக்க முடியுமானா இல்லை. நம்ம மொத்தமாக ஷார்ட் ஹேண்டாக பார்டருன்ற டேக் கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பார்டர் தனித்தனியாக வேல்யூ கொடுக்கணும்னா இப்படி தான் நம்மளால் கொடுக்க முடியும். பார்டர் வித் இப்படி இருக்கணும், பார்டர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், தனித்தனியாக கொடுக்கணும். இல்லை எனக்கு தெரியுது எல்லா பேராகிராஃபுக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கணும்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும், பார்டர் அப்படின்ற டேக்கில் நம்ம மொத்தமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ பார்டர் கலரும் மாற்றலாம், ரெட் கலர், இல்லைனா நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஹெக்ஸு அந்த ஹேஷ்டேக் கலர் மாதிரி கொடுக்கலாம், இல்லை RGB கலர், அந்த மாதிரி 3 வேல்யூஸ்லேயுமே நம்மளால் கொடுக்க முடியும். அதெல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம பார்டர் கலரை பற்றி பார்த்தியாச்சு. பார்டர் ரேடியஸ் நம்மளால் வைக்கும். பார்டருக்கு ரேடியஸ் வைக்க முடியுமானா முடியும், கொஞ்சம் கேர்வ்டாக தெரியும். இப்போ நான் 6px வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்வ் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும். இதுவே நான் 20px வச்சேன்னா பயங்கர கேர்வ்டாக தெரியும். ஸோ ரேடியஸ் வைக்கிறது தான் மேக்ஸ் மாதிரி தான். இங்கேயும் பார்டருக்கு நம்மளால் ரேடியஸ் வைக்க முடியும். இப்போ நான் 20px வச்சு சேவ் பண்ணுறேன், எப்படி கேர்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, செம கேர்வ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியுது. அந்த சைட்லலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா தான் இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் தனித்தனியாக பார்டருக்கு நம்மளால் வேல்யூ வைக்க முடியுமானா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதான் பார்டர் ஷார்ட் ஹேண்ட். அதாவது பார்டர்ன்ற டேக் கொடுத்துட்டு நம்மளால் அந்த ஒரு இதுக்குள்ளேயே கலர் வித் ரேடியஸ் சைஸ் ஸ்டைல் எல்லாமே பண்ணுறது தான் அடுத்து நம்ம பார்க்க. ஸோ இப்போ நம்ம பார்டருக்கு எப்படி தனித்தனியாக வித் வச்சோமோ அதே மாதிரி கலரும் நம்மளால் தனித்தனி பிளேஸ் கொடுக்கணும். டாப்பில் இப்போ நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், சைட்ஸ்லலாம் எனக்கு க்ரீன் கலர் வேணும், அந்த மாதிரி நம்மளால் வைக்க முடியும். எனக்கு இப்போ சைடில் 4 வேல்யூவும் நம்மளால் இதே மாதிரி பார்டர் கலர்லேயும் கொடுக்க முடியும். ஆக்சுவலி 2 தாங்க. பார்டர்ன்ற அந்த டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா கஷ்டமாக ஒரே ஸ்டாட்டிக்காக எல்லா பார்டருமே இதே மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி நம்மளால் வைக்க முடியும். பட் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ஒவ்வொரு இதுக்குமே கிளாஸ் நேம் வச்சு ஒவ்வொரு பார்டருக்குமே நம்ம கலர் ஸ்டைல் தனித்தனியாக பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கண்ணே, நான் டாட்டட் வச்சுருக்கேன், சாலிட் டாட்டட். ஸோ சைட்லலாம் டாட்டடாக இருக்கும், மேலே டாப் அண்ட் பாட்டம் சாலிடாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் ஒவ்வொரு இதுக்குமே கஷ்டம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்டர் ஷார்ட் ஹேண்ட். டக்குன்னு பார்டர்ன்ற அந்த டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பார்டர் டேக்லேயே நம்மளால் சைஸ் வித் அண்ட் கலர் இது 3த்தையுமே ஒரே இதில் ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி. இப்போ நான் பார்டர் ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதோட வித் ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் அதோட ஸ்டைல் சாலிடுன்னு நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். 3வது அடுத்து க்ரீன், அதாவது கலர். இந்த 3 வேல்யூமே இப்போ ஷார்ட் ஹேண்டாக பார்டர் இப்படி தான் இருக்கணும். பார்டர் 15 px வித்தில் இருக்கணும், சாலிடாக இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும். ஒரே ஷார்ட் ஹேண்டாக முடிக்கிறது தாங்க இந்த பார்டர் ஷார்ட் ஹேண்ட். பார்த்தீங்களா, இப்படி நம்ம வச்சோன்னா கஷ்டமாக ஒரே மாதிரி எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக வைக்கணும்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த மாதிரி தான் வைக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கிளாஸ் நேம் வச்சு க்ரியேட் பண்ணி பண்ணுற முடியுன்றது தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் CSS மார்ஜின்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வேணும்னா info symbol 2.0 இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பா